ராம் சீதா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சீதா வந்து மகா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சீதா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, அவங்க ஏதாவது எமோஷனலாக இட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமும் சேதுராமனும் சும்மானு இருங்க, இந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் பொறுப்பு மாமா. இங்கே செம காமெடியான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னது காமெடியா, எங்களுக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கிட்ட வராத நான் அழுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ண வேணாம், நானே உன்னை பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி சீதா வந்து பண்ணிடுறாங்க. பார்த்தா மகா வந்து பயந்துட்டு கத்திடுறாங்க. இருப்பினும் அங்கே எதுவுமே இல்லை. என்ன இது ஒன்றுமே இல்லை மாமா, ஏதாவது உள்ளே இருந்தால் தானே பயப்படுறதுக்கு, அதில் தான் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஓ, நீ காமெடி பீஸா, இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம சிவப்பி அன்போட அம்மா வந்து செம்மையாக கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. வசனம் மட்டும் சூப்பராக வந்து பேசி எல்லாரையும் வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்த, முன்னாடியே தெரிஞ்சு தானே இவ்வளோ பெரிய காமெடி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அப்படின்னு சிவப்பி வந்து சொல்கிறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சேதுராமன். ஆல்ரெடி இது மாதிரி நீ ட்ராமா பண்ண, இப்போ இது வேற பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து திட்டுறாங்க. அறிவு இருக்கா இல்லையா மாமா, முதல்ல இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். அன்போட நம்ம அஞ்சலி சேர்ந்து ஊருக்கு விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ ட்ராமா. இவங்களுக்கு என்ன ட்ராமா போகிறதெல்லாம் புதுசாக என்ன சித்தி, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன், ஆனால் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிரே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சீதா சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. என்ன நினச்சி பார்க்குறாங்கன்னா, இவங்க ஆல்ரெடி இது மாதிரி தான் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல சீதா வந்து அந்த 2 பொருளையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு அப்படியே வந்து வந்திருக்காங்க. அது இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சீதா வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதில் இருந்துச்சு. ஓ, அதை தான் நாங்கள் பார்த்தோமே, உன்னோட ரியாக்ஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லி சிவப்பி வந்து செம்மையாக கலாய்க்கிறாங்க. ஏன்பா இது சரியான காமெடி பீஸுப்பா, நம்ம போகலாம். இனிமேல் மகாலட்சுமியை பார்த்து பயந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் அவ்வளோதான். இது மாதிரி வீராப்பா இருக்கிறத வச்சே நீங்கள் இவ்வளோ டம்மியாக இருக்கீங்களேன்னு சேதுராமனை எல்லாரையும் வந்து வருத்தெடுக்கிறாங்க நம்ம சிவப்பி. இந்த அம்மா உண்மையிலே வந்து கோவக்காரியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, அவங்க குடும்ப பஞ்சாயத்து நமக்கு எதுக்குமா, நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லி அஞ்சலியை கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. ஒன்றை வந்து அஞ்சலி நிற்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, அட போங்க சித்தி, காமெடி கிமெடி பண்ணிக்கிட்டு நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க. அப்போன்னு பார்த்து மகாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. வீட்டுக்குள்ளே குடுகுன்னு போகிறாங்க. ராம் வந்து கேட்குறாங்க, ஏய் எப்படி இவ்வளோ தைரியமாக வந்து இந்த விஷயமே என்ன ஆக போகுதுன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தா, நீ ஒன்றுமே இல்லாத விஷயமா ஆக்கிட்ட, எப்படி இது எல்லாம் உனக்கு முன்கூட்டியே தெரியுமாங்கிற மாதிரி கேட்டோன்னே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த முத்தாரம்மன் மேலே நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து மீரா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க சும்மா இது மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் காலையிலேயே இது மாதிரிலாம் பண்ணிட்டேன். ராம் கிட்ட கூட சொல்லலை, பின்ன சொல்லவா முடியும் இது எல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ பதிலடி கொடுத்தது வேற லெவலில் இருந்துச்சுன்னு துறையிலேருந்து எல்லாரும் கேட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. நல்ல வேலை மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்தான். மகாவை எல்லாரும் வந்து செம்ம வெள்ளியாக பார்த்துருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு காமெடியாக பார்த்தீங்களே. அஞ்சலி கூட போங்க சித்தி காமெடி பண்ணாதீங்கன்னு தான் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து இருக்கிற சத்யாவும் பிரியாவும் அதே மாதிரி டைலாக் சொல்லிட்டு தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மகா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. என்ன ஆச்சு இப்படி ஆயிடுச்சு மகா, என்ன மகா நீ இதில் வைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்னை பார்த்தா எனக்கு காமெடி பண்ணுற மாதிரியே தெரியுது. சீதா அப்பனா முன்கூட்டியே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தைரியமாக வந்திருக்கா, உன் ஃப்ரெண்டில் வந்து நின்றுருக்கா, அது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆமாங்க்கா, சீதா தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா இந்த விஷயத்தில். மகா நான் திருப்பியும் கேட்குறேன்னு சொல்லி என்னை கோச்சிக்கூடாது, சொல்லுங்கக்கா, நீங்கள் கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல, சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதில் எதுவும் இருந்துச்சா அக்காங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல. மகாக்கு எப்போதும் வில்லத்தனம் பண்ணி தான் பழக்கம், காமெடியன் ஆகியெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரி, நான் உன்னை நம்புகிறேன், இருந்தாலும் என் மனசுக்குள்ளே இதே தான் ஓடுது அப்படின்னு சொல்லும்போது, மரியாதை எங்கேயாவது போக போகிறீங்களா இல்லையா? சீதா சீதா சீதா, இத்தனை நாளாக நீ என்னை ஏகப்பட்ட வாட்டி அசிங்கப்படுத்தியிருக்க, சவாலுக்கு நேரடியாக களத்தில் வந்து இறங்கியிருக்கோம். அப்போல்லாம் எனக்கு கோவம் வந்ததே இல்லை, ஆனால் இப்போ என்னை எல்லாரும் வந்து ஒரு காமெடியனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை என்னால் தாங்கவே முடியலையே, ஒரு கோமாளியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி.